வெல்கம் வீவர்ஸ். தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க சென்னை வர்த்தக மையத்தில் இன்று தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறது. 2 நாட்கள் நடக்கும் இந்த மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதலீட்டாளர்களை அதிகம் கவரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழ்நாட்டின் ஜிடிபி 2வது இடத்தில் இருக்கிறது. அதே நேரம் புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்த பட்ஜெட்டில் ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த சில காலமாகவே தீவிரமாக நடந்து வந்தது. இந்த சூழலில்தான் உலக முதலீட்டாளர் மாநாடு இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இதில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா முதலீட்டாளர்களை வரவேற்று பேசுகிறார். இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் என மொத்தம் 35 நாடுகளில் இருந்தும் டாப் தொழில் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்பதே இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2030க்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் அதற்கு இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. $1 டிரில்லியன் பொருளாதாரத்திற்கான தமிழ்நாட்டின் பார்வை என்ற ஆய்வறிக்கையும் வெளியிடப்படுகிறது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பல முக்கிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் முதல்வர் முன்னிலையில் நடக்க உள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் ஜவுளி, காலணி தொழில்கள், மின்சார வாகனங்களின் எதிர்காலம், வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் தனியாக அமர்வுகள் நடைபெற உள்ளன. மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சிறு தொழில் நிறுவனங்களுக்கும் தனியாக அமர்வுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் பெரும் நிறுவனங்கள் செய்ய உள்ள முதலீடுகள் குறித்த செய்திகள் வெளியாகி வந்தன. குறிப்பாக அடிடாஸ் நிறுவனம் சீனாவுக்கு வெளியே தனது முதல் தொழிற்சாலையை தமிழகத்தில் தொடங்குகிறது. அதேபோல் வின்ஃபாஸ்ட் என்ற மின்சார வாகன தொழிற்சாலையும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட இருக்கிறது. ரூபாய் 16,000 கோடி மதிப்பில் தூத்துக்குடியில் பின்போஸ்ட் நிறுவனம் தொழிற்சாலையை அமைக்கிறது. மேலும் வழக்கமாக புதிய முதலீடுகள் எப்போதும் சென்னையை சுற்றியே இருக்கும். ஆனால் இந்த முறை தென் தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாநாட்டை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் முதல் நாளில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன, எந்தெந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வந்துள்ளன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. இந்த தமிழ்நாடு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு ஆரம்பமே அதிரடி என்ற வகையில் துவங்கிய 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து முக்கிய முதலீடுகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் தமிழகத்தில் 12,082 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும், பெகட்ரான் 1000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும், டிவிஎஸ் நிறுவனம் அதன் விரிவாக்க திட்டங்களுக்காக 5,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்து தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஐபோன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் பெரும் உந்து சக்தியாக இருக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூரில் உள்ள தனது மாபெரும் தொழிற்சாலையில் 12,082 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்க திட்டங்களை செய்ய தமிழ்நாடு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னையில் ஃபாக்ஸ்கானுக்கு அடுத்தபடியாக பெரிய ஐபோன் தொழிற்சாலையாக இருக்கும் பெகட்ரான் தனது சென்னை தொழிற்சாலையை தொடர்ந்து விரிவாக்கம் செய்து வரும் வேளையில் ஐபோன் மற்றும் பிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் துறையின் அடையாளமாக விளங்கும் டிவிஎஸ் நிறுவனம் தனது வாகன உற்பத்தியின் விரிவாக்கத்திற்காக இந்நிறுவனம் சென்னை தொழிற்சாலையில் 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது.
மேலும் இந்த மாநாட்டில் அமெரிக்காவின் ஹெல்த் கேர் டெக்னாலஜி நிறுவனமான மெட் எக்ஸ்பர்ட் இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் தனது அலுவலகத்தை திறக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக எமர்ஜென்சி மெடிக்கல் சேவைகளில் பில்லிங் சேவை அளிக்கும் மெட் எக்ஸ்பர்ட் சென்னையில் தனது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அமைக்க உள்ளது. மேலும் புகழ்பெற்ற தடகள காலணி மற்றும் ஆடை நிறுவனமான அடிடாஸ் சீனாவிற்கு வெளியே ஆசியாவில் தனது முதல் மற்றும் ஒரே உலகளாவிய திறன் மையத்தை நிறுவுவதன் மூலம் அதன் உலகளாவிய செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்ததாக குவால்காம் இன்க் சென்னையில் தங்களது அலுவலகத்தில் விரிவாக்கமாக புதிய டிசைன் சென்டரை அமைக்க உள்ளது. இந்த டிசைன் சென்டருக்காக குவால்காம் நிறுவனம் சுமார் ரூபாய் 177.27 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்து தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய உள்ளது. அடுத்ததாக பார்க்க போனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மாஸ்கின் ஏபி மோலார் மற்றும் தமிழ்நாடு அரசு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. மேலும் இந்த மாநாட்டில் JSW குழுமம் சுமார் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. ஆட்டோமொபைல் முதல் சோலார் எனர்ஜி வரையில் பல துறையில் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் பல நிறுவனங்கள் ஆர்வமாக தனது வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதோடு அதிகப்படியான முதலீட்டை செய்ய ஆர்வமாக உள்ளனர். இந்த மாபெரும் தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பல தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியாவின் 2வது பெரும் பணக்காரராக இருக்கும் முகேஷ் அம்பானி சென்னையில் நடக்கும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளத்தான் ஆர்வமாக இருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ மெசேஜும் அனுப்பியுள்ளார். இந்த வீடியோ பதிவில் முகேஷ் அம்பானி தமிழ்நாடு எப்பொழுதும் பாரம்பரியமும் அறிவு சார்ந்த மக்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இந்த புது யுகத்தில் தமிழ்நாட்டின் வளம் பல மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் சிறந்த பிசினஸ் ஃப்ரெண்ட்லி மாநிலங்களில் ஒன்றாக உயர்ந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு விரைவில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயரும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் முகேஷ் அம்பானி. தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர் ஆகியுள்ளதை பெருமையுடன் கூறுகிறேன் என்றார். தமிழ்நாட்டில் சுமார் 25,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1300 ரிலையன்ஸ் ரீட்டைல் கடைகள் திறக்கப்பட்டு உள்ளது. ஜியோ இதுவரையில் 35,000 கோடி ரூபாயை இதுவரையில் முதலீடு செய்து டிஜிட்டல் புரட்சிக்கு உதவியுள்ளது என தெரிவித்தார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கனடா நாட்டின் ப்ரூக் பில்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றும் அமெரிக்காவின் டிஜிட்டல் ரியாலிட்டியுடன் இணைந்து தமிழ்நாட்டின் உயர் தொழில்நுட்பம் அதிநவீன டேட்டா சென்டரை அமைத்துள்ளது. இந்த டேட்டா சென்டர் அடுத்த வாரத்தில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் முகேஷ் அம்பானி. இதேபோல் தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளோம் என்றார். அதற்கடுத்து வியட்நாமின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளர் தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தமிழ்நாடு மாநில அரசுடன் $2 பில்லியன் அதாவது 16,662 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தொடங்கப்படும் இந்த தொழிற்சாலை ஆண்டுக்கு 1,50,000 யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக அமையும். ஆலையின் கட்டுமானம் 2024 தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கார் நிறுவனமான ஹுண்டாய் மோட்டார்ஸ் 6,180 கோடியை உறுதி செய்துள்ளது. அதில் சில மின்சார வாகன பேட்டரி மற்றும் கார் உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் கூறியது. அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் சோலார் காஞ்சிபுரத்தில் 5,600 கோடி முதலீடு செய்ய உள்ளார்கள். கோத்ரேஜ் நிறுவனம் செங்கல்பட்டில் 515 கோடி செய்ய உள்ளார்கள். மிட்சுபிஷி கும்மிடிப்பூண்டியில் 200 கோடி முதலீடு செய்ய இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரத்யேக ஹைட்ரஜன் வள மையம் அமைக்கப்படும் என்கிறார்கள். ஹைட்ரஜன் விஷன் ஹைட்ரஜனை அனைவருக்கும் எல்லாவற்றிற்கும் மற்றும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவதன் மூலம் உலகளாவிய ஹைட்ரஜன் சமூகத்தை வளர்ப்பதற்கு உதவுவதே இதன் குறிக்கோள். முதல் நாள் கூட்டத்தில் சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முதலீட்டின் மூலம் மாநிலத்தில் வேலை வாய்ப்பு அதிகரிப்பதில் துவங்கி மக்களின் தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இந்த முதலீடுகள் பெரும் மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி.